வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு ஹைட் அண்ட் ஜெம்மான ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு தமிழ்நாட்டில் ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான பெஸ்ட்டு ஸ்பாட்டு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு மேலே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். இங்கே இந்த ஸ்பாட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு இடமே அவ்வளோ ரசித்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க முடியல, ஆனால் எடுத்த வீடியோ எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ரூமில் இருந்து நாங்கள் போன இடம் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா வீடியோவுமே பாருங்கள். நாங்கள் நைட் ஒரு 10 மணிக்கு கிளம்பி காலையில் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பார்டரில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் ஹில் ஸ்டேஷனில் ஒரு சரியான ரெசார்ட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு இது ஒரு பெட்டரான ஒப்பீனியனாகவே இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நல்லா ஒரு எல்லாமே கிடைக்கிற இடமாகவும் இருந்துச்சு. அங்கே நாங்கள் எடுத்திருந்த ரூமு டாப்பில் இருக்கிற ரூம் தான் எடுத்திருந்தோம். அங்கே மொத்தமாகவே 3 ரூம் தான். மேலே உங்களோட கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 பேரோடு வந்தீங்கன்னா மேலே ஸ்டே பண்ணிக்கலாம். கீழே ஒரு 4 பேர் வரீங்க, ஒரு 5-6 பேர் வரீங்க அப்படின்னா கீழே இருந்துக்கலாம். இந்த இடத்துல ரூமு நார்மலான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ரொம்ப ஹை அண்ட் ரேட்லலாம் சொல்ல, ஆவரேஜாக 24 ஹவர்ஸுக்கு எவ்வளோ சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயே ஃபுட்டுமே நமக்கு சமைச்சு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இங்கே 10 பேர் தங்குறதுக்காக எங்களுக்கு கொடுத்துருந்த ரூமு இது தான். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக பெட்டும் கட்டிலும் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் தனியாக ஒரு ரூமு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் நாங்கள் பார்த்த வியூவு ஸ்பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணி ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு போன இடத்துல நாங்கள் நின்று பார்த்த ஸ்பாட்டு இது. அவ்வளோ அருமையான இடம். அது ஒரு ரெசார்ட்டோட டாப் வியூவிலேருந்து எடுத்தது. சூப்பராகவே இருந்துச்சு அந்த இடம். அதுக்கப்புறமா ப்ரைவேட் ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்கள் ஃபால்ஸுக்கு கிளம்பி போயிட்டுருக்கப்ப ரொம்பவே லாங்கில் தான் இருந்துச்சு. அது ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ். எங்களுக்கு அது யாருக்கும் தெரியாமல் இருக்குது, நிறைய பேர் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க அந்த அண்ணன். நிஜமாலுமே அங்கே யாருமே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்ரு, நாங்கள் தங்கியிருந்த ரூமில் இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. போகிறப்ப சும்மாலாம் இல்லைங்க, பயங்கர ஃபன்னு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி தாங்க இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாட்டை போட்டு பயங்கரமாகவே ஒரு கூடவே சேர்ந்து நாங்களும் பாடிட்டு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே ஆட தான் முடியலே தவிர எங்களோட பாடியிலேருந்து பயங்கர வைப்பு தான் இருந்துச்சு. எல்லாருமே பயங்கர வைப்பில் இருந்தாங்க. அந்த அடிக்கிற வெயிலில் நாங்கள் போயிட்டுருக்க டயர்டும் தெரியாமல் 10 பேர் அந்த காருக்குள்ளே இருக்கோன்ற ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்பவே சுவாரஸ்யமாக ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஏன்னா இருந்தது எல்லாமே அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படின்ற கேங்காக போனதுனால, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங், ஒரு வட்டாரமாக போனதுனால பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு மூமெண்ட்டுமே நாங்கள் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டோடு தான் இருந்துச்சு. செம காமெடியாகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் அங்கேருந்து கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஹைட் அண்ட் ஜெம்மான ஃபால்ஸை பார்க்குறப்பே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போனோடனே அங்கே யானை இருக்குதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அது யானை இல்லை, கல். அதுக்குள்ளே தம்பி செம்ம ஃபன்னாக ஓடி வந்துட்டு இருந்தான் அந்த இடத்துல. ஃபால்ஸில் பெருசாக தண்ணி இல்லை, இருந்தாலுமே அந்த தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு.
அங்கே கரெக்டாக ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஊற்றுற இடத்துல நண்டு வேறு இருந்துச்சு. அந்த நண்டோட பயங்கர ஃபன்னு. அந்த வீடியோ ஃபுல்லாக வரல நமக்கு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்து பிரியாணி சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு நைட்டு போட்ட ஆட்டம் தான் இதெல்லாம். நாங்கள் பயங்கர ஃபன்னாக என்ஜாய் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆடிட்டு இருந்தோம். இதில் வயசு வித்தியாசமே பார்க்கல. எல்லாருமே அவ்வளோ ஃபன்னோட பயங்கரமாக ஆடிட்டு இருந்தோம். வேறு லெவல் வைப்பில் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து இப்படி அப்படின்னு எதுவுமே பார்க்காம செமையாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஜாலியாக இருக்கிறோம்டா அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருந்தோம். அதுக்கப்புறமா எல்லாருமே படுத்ததுக்கப்புறமேலு சடனாக தோணுது தான் நைட்டு ஒரு வைல்டு ரைடு வந்து போயிட்டு வரலாம். நைட்டு வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து காட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நம்ம சுற்றி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். எங்களுக்கு ஒன்றுமே வந்து எங்கேயுமே வந்து எதுவுமே காட்டல. ஒரு முயல் கூட நாங்கள் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பி வெக்ஸாகி கிளம்புனப்ப எங்கள் கண்ணில் மாட்டுனுச்சு இந்த இடம். பார்த்தது ஒரு 3 யானை, ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை, ஒரு குட்டி யானை. இதை பார்த்துட்டு வீடியோவில் சரியாக அது விழுகலை. பட் ஆனால் நேரில் நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த லைட்டு தெரிய போகிற இடத்துல தான் ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்துச்சு. யானை ஒன்று பதுங்கிருந்து எங்களை அட்டாக் பண்ண வந்துச்சு. அந்த வீடியோ எங்களுக்கு கிளியராக விழல, ஆனால் வாய்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சத்தம் கேட்டதுமே எங்களுக்கு மனசில் ஒரு வித பயமும் நடுக்கமும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிரைவர் என்ன ஆக்சிலேட்டர் காலை வச்சவர் பயங்கர வேகமாக போயிட்டு தான் நிறுத்தினார். அந்த வீடியோ மேலேருந்து ஆட் ஆகிருக்கு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அந்த நைட்டில் கரெக்டாக அந்த வீடியோவில் யானை மட்டும் விழுகலை. இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிஜமாலுமே எல்லாருமே ஒரு பயம் கலந்த சிரிப்போடு தான் அங்கேருந்து வந்தோம். கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆண் யானை, ஒரு பெண் யானை, ஒரு குட்டி அதை வந்து பார்த்தோம். ஜஸ்ட் நோ இப்போ மணி வந்து 10:37, கரெக்டாக ஒரு 10:27க்கு பார்த்தோம். பார்த்துட்டு அதை பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறப்ப ரைட் சைடு இருந்து ஒரு கொம்பன் எஃபெக்டில் ஒரு பயங்கரமான யானை. கொம்பன் தானா? பயங்கரமான யானை. அது ஒரு காட்டு யானை. பட் ஆனால் அது கொம்பனா என்னன்ற எங்களுக்கு தெரியல. பட் அந்த டைமிங்கில் கொம்பன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வந்ததை சொல்லியாச்சு. அந்த யானைக்கு என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கலாம். பட் எனக்கு தெரியல, அதனால அந்த பேரை சொல்லிட்டேன். சாரி மக்களே. நைட் அந்த ஃபியரோடையே போய் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் 10-11 மணிக்கெல்லாம் கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ரொம்ப நாள் கழித்து ஃபன் அண்ட் த்ரில்லோட ஒரு டூரை கம்ப்ளீட் பண்ணோம். நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். இதோட டோட்டல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.